இன்னொரு எக்ஸாம்பிள் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் பார்த்தோம்னா கார் வீல் எடுத்துக்கலாம். வீலுக்கு சென்டரில் அதே மாதிரி ஃபேனில் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்சில் காருக்குள்ளே ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த வீல் வந்து வீல் வந்து ஒரு யூனிட், வீல் அஸ் அ சிங்கிள் யூனிட். அப்போது அந்த ஒட்டுமொத்த வீலுமே சுத்தம்போ வி கால் இட் அஸ் ரொட்டேஷனல் மோஷன். இப்போ இங்கே வீலில் இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அந்த ஸ்டிக்கர் சுற்றுதுன்னா அது வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து எந்த லைன் ஃபாலோ பண்ணும்? அந்த ஃபேனில் வச்சுருந்த ஒயிட் டாட் மாதிரி ஃபாலோ பண்ணும். ஓகே, இந்த மாதிரி வீலில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்ததுன்னா அது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த வீலில் ஒட்டின ஸ்டிக்கர் வந்து சர்க்குலர் மோஷன். ஆஸ் அ ஹோல் வீல் அது தட்ஸ் அ ரொட்டேஷனல் மோஷன். ஏன்னா இங்கே பாருங்க, அது ஃபேன் மாதிரியே இந்த வீலோட ஆக்சல் வந்து காரோட ஜாயிண்ட் ஆயிருக்கும். இந்த ஆக்சில் சென்டர் ஃப்ரேமாக வச்சுட்டு இந்த ஹோல் வீலோட செக்மெண்ட்ஸுமே சிங்கிள் யூனிட்டாக சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரொட்டேஷனல் மோஷன். இந்த வீலில் ஒட்டின ஸ்டிக்கர் சர்க்குலர் மோஷன். ஹோல் ஆப்ஜெக்ட் அங்கே வந்து ஒரு பாயிண்ட் ஆன் த ஆப்ஜெக்ட். பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட்னா சர்க்குலர், ஹோல் ஆப்ஜெக்ட்னா ரொட்டேஷனல். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொட்டேஷனலில் பார்க்கும்போது அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த ஆக்சிலோட லைன் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். passes through the object. இங்கே பாருங்க, it passes through the object. So the axis passes through the object. அதுவும் நடுவில் பாஸ் ஆகுது. எர்த்தோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், இல்லைன்னா ஒரு பம்பரத்தோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் அதே தான். ஓகே, ஏன்னா அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சென்டரில் ஒரு லைன் இருக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே பம்பரத்தில் ஒரு ஆணி, கீழே ஒரு ஆணி இருக்கும். அந்த ஆக்சிஸை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு தன்னைத்தானே சுற்றிக்கிறது வந்து ரொட்டேஷனல். இங்கே எர்த்தும் அப்படிதான், இந்த சென்டர் ஆக்சிஸை பேஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு தன்னைத்தானே சுற்றிக்குது. ஸோ இட்ஸ் அ ரொட்டேஷனல் மோஷன். குழப்பம் தீங்குதான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஒரு கல்லை ஒரு ரோப்பில் டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி சுற்றி விடுறோம். இது வந்து என்ன மோஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொட்டேஷ்னலா, சர்க்குலராக, என்ன இருக்கும்? இந்த கல் தான் நம்மளோட ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த கல் வந்து ரொட்டேஷ்னலா சர்க்குலரா? இது கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, கெஸ் வாட்ஸ் இட்? சர்க்குலர் ஒரு ரொட்டேஷ்னல்? ரொட்டேஷ்னல். சர்க்குலர்னா நான் என்ன சொன்னேன்? அது வந்து ஒரு சர்க்கிள் அடிக்கும், அந்த பென்சில் மாதிரி ஒரு சர்க்கிள் அடிக்கும். இது சர்க்கிள் அடிக்குதா? ஓகே, இட்ஸ் சர்க்குலர் மோஷன். ஆனால் இங்கேயுமே ஏதோ ஒரு ஆக்சிஸ் இருக்கே, அப்போ இது வந்து ரொட்டேஷ்னலா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா இட்ஸ் நாட் ரொட்டேஷ்னல். ரொட்டேஷ்னல்னால் நான் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருந்தேன். என்ன? இந்த ஆப்ஜெக்ட் அஸ் அ ஹோல். இங்கே நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் என்னது? கல் மட்டும்தான். கல்லை மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வழியாக பாஸ் ஆகும். அப்படின்னா இந்த பம்பரத்துக்கு நடுவில் ஆணி எப்படி பாஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த வீலுக்கு நடுவில் ஆக்சில் எப்படி பாஸ் ஆகுதோ, ஃபேனுக்கு நடுவில் எப்படி அந்த ஃபேனோட ஒரு கம்பி மாதிரி இருக்கிற ஆக்சில் பாஸ் ஆகுதோ, ஒரு ஆக்சிஸ் வேணும். இப்போ நான் கல்லுக்கு நடுவில் இங்கே ஆக்சிஸ் இல்லை. ஓகே, இங்கே இந்த இடத்துல தான் ஆக்சிஸ் இருக்குது. பார்க்க போனீங்கன்னா ஆக்சிஸ் வந்து இங்கே இருக்குது. இட் இஸ் நாட் பாசிங் த்ரூ த ஸ்டோன். ஸோ இட் இஸ் சர்க்குலர் மோஷன், நாட் ரொட்டேஷனல் மோஷன். இந்த எல்லா எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சி, இதுலையா இருக்கட்டும், இந்த ஆக்சில்லையா இருக்கட்டும், இந்த ஆணிலையா இருக்கட்டும், இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆனா இங்க இந்த ரெட் லைன் தான் ஆக்சிஸ். ஓகே, ஆனா இந்த சர்க்கிள் எக்ஸாம்பிள்ல பாருங்க, ஆக்சிஸ் எங்க இருக்கு? To the object. But in this case, the axis of rotation is not passing through the object. It's totally separate from the object. But in this case, the axis of rotation is not is a part of the object. It is going through. ஆனால் அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், இந்த ரெட் லைன் வந்து ஆப்ஜெக்ட் வழியாக, ஸ்டோன் வழியாக பாஸ் ஆகலை. ஓகே, ஸ்டோன் வழியாக இந்த ஆக்சிஸ் பாஸ் ஆகலை. இது வந்து இந்த ஆக்சிஸ் வந்து வேற எங்கேயோ இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ரொட்டேஷனல், இட்ஸ் சர்க்குலர் மோஷன்.
ஸோ இதுதான் ப்ரைம் டிஃப்ரென்ஸ். மோஷன் அலாங் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த இந்த கார் வந்து இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் சுற்றிட்டு வருது. ஸோ திஸ் இஸ் சர்க்குலர் மோஷன். அண்ட் மோஷன் அலாங் த ஃபிக்ஸ்டு லைன். இந்த ஃபிக்ஸ்டு லைனை சுற்றி அந்த ரொட்டேஷன் நடக்குதுன்னா அந்த ஃபிக்ஸ் லைன் வந்து இந்த எந்த பாடியை பற்றி பேசிகிட்டு இருக்கோமோ அந்த பாடி வழியாக பாஸ் ஆகுதுன்னா தென் இட் இஸ் ரொட்டேஷனல் மோஷன். Circular motion na motion in a circle. Okay, example, swirling stone tied to the rope. Then the example da ipo paathom. Rotatory motion na motion of a body about its own axis, rotating top பம்பரம் பார்த்தோம்ல. ஆசிலேட்டரி மோஷன்னா நமக்கு தெரியும், ஸ்விங்கு, கிளாக்ல இருக்கிற பெண்டுலம், கீழே வந்து பெண்டுலம் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது அது வந்து திரும்ப விட்ட இடத்துக்கே திரும்ப வரும். இப்போ ஸ்விங்குனா பின்னாடி இழுத்துட்டு திரும்ப ஃப்ரண்ட்டில் போயிட்டு திரும்பியும் பின்னாடி வரும். அதுவும் வந்து ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல், தட்ஸ் த வேர்ட். ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வலில் திரும்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈக்குவலாக தான் இருக்கும். லேட்டர் ரொம்ப அந்த ஆடி ஆடி கம்மியாகுமே தவிர்த்து, பட் யூஸ்வலாக பெண்டுலம், கிளாக் பெண்டுலம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து கான்ஸ்டன்ட் சேமாக இருக்கும். A body coming back to the same position after a fixed time interval. Zigzagனா அந்த பி மாதிரி எங்கெங்கே தோணுதோ அந்தந்த டைரக்ஷனில், இல்லைனா பீப்புள் வாக்கிங் இன் அ க்ரௌடட் ஸ்ட்ரீட். இப்போ டி நகர் மாதிரி ஒரு ஏரியாவில் போகிறீங்கன்னா எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கங்கே நுழைஞ்சு போக வேண்டியதான். ஸோ இட்ஸ் zigzag motion. க்ரௌடட் ஸ்ட்ரீட்ஸ். irregular motion. இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு ரப்பர் பேண்ட். ரெண்டு ரப்பர் பேண்டோட எண்ட்ஸை வந்து ஒருத்தர்கிட்ட பிடிக்க சொல்லுங்கள். ரெண்டு எண்டையும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து ஒரு கையில் ஒரு ரெண்டும் இன்னொரு கையில் இன்னொரு ரெண்டும் பிடிச்சி வச்சுட்டு சென்டரில் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுங்க. அது வந்து பயங்கர ஸ்பீடாக ஆசிலேட் ஆகும். ஆசிலேட்னா டூ அண்ட் ஃப்ரோ, முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். அந்த ஆசிலேஷன், இந்த ஆசிலேஷன் இஸ் வெரி ஸ்விஃப்ட், இட் இஸ் கால்ட் வைப்ரேஷன். ஃபாஸ்ட் ஆசிலேஷன். ஸ்விஃப்ட்னா ஃபாஸ்ட் ஆசிலேஷன்ஸ், சீக்கிரம் கட 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 கடன்னு கண்ணே பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஆசிலேஷனை ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன். பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன் அது வந்து டைப் ஆசிலேட்டரி மோஷனோட ஆசிலேட்டரி மோஷன் வந்து பீரியாடிக் டைப்போட ஒரு மோஷன் தான். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால நான் சொல்லியிருக்கேன். பீரியாடிக் மோஷன்னா டைமை கன்சிடர் பண்ணும், டைமை கன்சிடர் பண்ணும். பீரியட் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைமில் திரும்பியும் அந்த ஆக்டிவிட்டி நடக்கும். இப்போ பெல் அடிக்குது உங்களுக்கு, ஒரு பீரியட் முடிஞ்சப்பறம் அதே ஒரு 45 minutesல அடுத்த பெல் அடிக்கும். அடுத்த 45 minutesல ஒரு ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைமில் திரும்ப அதே ஆக்டிவிட்டி நடக்கும். இப்போ ஒரு ஊஞ்சல் ஆடுறீங்கன்னா ஒரு 2 secondsல திரும்பியும் அதே இடத்துக்கு அந்த ஊஞ்சல் வரும். திரும்பியும் ஒரு 2 secondsல அதே இடத்துக்கு அந்த ஊஞ்சல் வரும். அதே மாதிரி தான் வேவ்ஸ், தண்ணி எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ஆனால் வேவ்ஸ், சீ வேவ்ஸ்லாம் நிற்கிறீங்கன்னா ஒரு 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 ஹாஃப் மினிட்ல ஒரு வேவ் வரும், அடுத்த ஹாஃப் மினிட்ல அடுத்த வேவ் வரும். கால் நினைக்கும் போது பார்த்துருப்போம்ல, இட்ஸ் பீரியாடிக் மோஷன். இப்போ இந்த பியை பற்றி சொல்லலாம். பி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது, லீனியர் மோஷன். இப்படியே ஒரு கர்வ் அடிக்குது, கர்வ் லீனியர். இப்படி ஒரு சர்க்கிள் அடிக்குது, சர்க்குலர் மோஷன். இது வந்து zigzag. இந்த பி வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வருது. ஸோ இட் இஸ் ஆசிலேட்டரி மோஷன். இங்கேருந்து இங்கே போகுது, திரும்ப இங்கேருந்து கீழே வருது, திரும்ப இங்கே போகுது, ஆசிலேட்டரி மோஷன். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிண்டர் ரன்னிங் 100 meter ரேஸ், நேராக ஓடுறாரு, லீனியர் மோஷன். கோகனட் ஃபாலிங் ஃப்ரம் அ ட்ரீ, மரத்து மேலேருந்து கோகனட் நேராக கீழே விழுது, லீனியர் மோஷன். ஸ்ட்ரைக்கிங் கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கும்போது நீங்கள் அடிக்கிறீங்க, அப்போ வந்து அதை லீனியர் மோஷன்னு சொல்லலாம், zigzag மோஷன்னு சொல்லலாம். அடிக்கும்போது அந்த கேரம் போர்டு சைடில் பட்டு திரும்ப வந்ததுன்னா அது zigzag. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடித்து அந்த காயின் வந்து அங்கே விழுந்துருச்சுன்னா அது வந்து லீனியர் மோஷன். மோஷன் ஆஃப் ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ், அது வந்து அங்கே இங்கே அன்ப்ரெடிக்டபுளாக சுற்றிட்டே இருக்கும். ஸோ zigzag மோஷன். பீட்டிங் ஆஃப் ஹார்ட், ஆசிலேட்டரி மோஷன். ஏன்னா உங்களுக்கு ஆசிலேட்டரின்னு சொல்கிறத விட பீரியாடிக் மோஷன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்கள் புக்கில் பீரியாடிக் மோஷன் கொடுக்காதனால ஆசிலேட்டரி மோஷன்னே நம்ம எழுதலாம். ஏன்னா ஒரு ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம். பீரியாடிக் மோஷன்னா என்ன, டைம்ங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். நான் சொன்னால 45 minutesக்கு ஒருக்க பிரேக் இருக்கும், பெல் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பீட் வந்து டக், அடுத்த பீட் வருது, ஒரு அந்த அடுத்தது வந்து எப்போ வரும் நமக்கு, டக் அந்த பீட்டுக்கு நடுவில் ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஓகே, children playing